எடப்பாடி பழனிசாமி தரப்பை சேர்ந்த அதிமுக செயலாளர் மீது சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் கல் வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நதீம் இணைப்பில் உள்ளார். நதீம், வணக்கம். தற்பொழுது அதிமுக மாவட்ட செயலாளர் கார் மீது கல் வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக அஸ்வினி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் ஒன்றிய செயல்வீரர்கள் கூட்டம் அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பசுபதி தலைமையில் பார்த்தீங்கன்னா இன்று காலை 11:30 மணி அளவில் நாடாளுமன்ற தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த மாவட்ட கழக செயலாளர் பசுபதியை முற்றுகையிட்டு சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சி.வி. சண்முகம் வந்தால் மட்டுமே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். சேராலையும் தாக்கிக் கொண்டனர். அந்த வகையில் அந்த மோதலானது தொடர்ந்து இருந்த நிலையில் காவல்துறையின் கட்டுப்பாடோடு பசுபதி தலைமையிலான ஆதரவாளர்கள் கூட்டமானது மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பி மாவட்ட கழக செயலாளர் பசுபதி செஞ்சியை நோக்கி திரும்பிய போது அங்கிருந்து ஒரு மர்ம நபர் பசுபதி கார் மீது கல் வீசியதால் பதற்றமான சூழல் நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் நேரடியாக வந்து இருவரையும் சமாதானம் செய்தனர். இருப்பினும் பசுபதி ஆதரவாளர்கள் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு சி.வி. சண்முகத்தை கைது செய்ய கோரி கல்வீசியவர் மீது கைது செய்ய கோரி செஞ்சி காவல் நிலையத்தில் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் செஞ்சி கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அஸ்வினி, எடப்பாடி பழனிசாமி தரப்பை சேர்ந்த அதிமுக செயலாளர் மீது சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் கல் வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நதீம் இணைப்பில் உள்ளார். நதீம், வணக்கம். தற்பொழுது அதிமுக மாவட்ட செயலாளர் கார் மீது கல் வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக அஸ்வினி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் ஒன்றிய செயல்வீரர்கள் கூட்டம் அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பசுபதி தலைமையில் பார்த்தீங்கன்னா இன்று காலை 11:30 மணி அளவில் நாடாளுமன்ற தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த மாவட்ட கழக செயலாளர் பசுபதியை முற்றுகையிட்டு சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சி.வி. சண்முகம் வந்தால் மட்டுமே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். சேராலையும் தாக்கிக் கொண்டனர். அந்த வகையில் அந்த மோதலானது தொடர்ந்து இருந்த நிலையில் காவல்துறையின் கட்டுப்பாடோடு பசுபதி தலைமையிலான ஆதரவாளர்கள் கூட்டமானது மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பி மாவட்ட கழக செயலாளர் பசுபதி செஞ்சியை நோக்கி திரும்பிய போது அங்கிருந்து ஒரு மர்ம நபர் பசுபதி கார் மீது கல் வீசியதால் பதற்றமான சூழல் நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் நேரடியாக வந்து இருவரையும் சமாதானம் செய்தனர். இருப்பினும் பசுபதி ஆதரவாளர்கள் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு சி.வி. சண்முகத்தை கைது செய்ய கோரி கல்வீசியவர் மீது கைது செய்ய கோரி செஞ்சி காவல் நிலையத்தில் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் செஞ்சி கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அஸ்வினி, நதீம், விவரங்களுக்கு நன்றி.